மற்றொரு வீடியோவில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இவ்வீடியோவானது முக்கிய உலக நிகழ்வுகளின் தொகுப்பாக மாதவாரியாக நாம் முன்பு இலங்கை தொடர்பான விடயங்களை ஒரு வீடியோ தொகுப்பாக நாம் பார்த்தோம். அதன் அடுத்ததாக உலகில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகள் 2024 உலகில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பாக இந்த வீடியோவானது உங்களுக்கு தொடராக இடம்பெறுகின்றது. அதில் முதலாவது வீடியோவாக ஜனவரி மாதத்தில் உலகில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பாக இந்த வீடியோவினை உங்களுக்கு அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜனவரி 1ஆம் தேதி 2024 ஜனவரி 1ஆம் தேதி ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சிலின் தலைமை பொறுப்பினை பெல்ஜியம் நாடானது ஏற்றுக்கொண்டது. இது 1ஆம் தேதியே இடம்பெற்ற ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. 6 மாத பதவி காலத்தை கொண்ட இந்த தலைமை பதவியில் பசுமை ஒப்பந்தம், அதாவது கிரீன் டீல், அடுத்தது டிஜிட்டல் இனோவேஷன், டிஜிட்டல் நவீனமயம் மற்றும் சமூக ஒருமைப்பாடு, சோசியல் கோஹெஷன் ஆகிய விடயங்களில் கவனம் செலுத்தப் போவதாக பெல்ஜியமானது அறிவித்திருந்தது. இது ஜனவரி 1ஆம் தேதி உலகில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வாகும். அதைத் தொடர்ந்து புத்தாண்டு கொண்டாட்டங்கள் வழமை போன்று ஜனவரி 23ஆம் தேதி இடம்பெற்றது. உலகில் பல்வேறு இடங்களிலும் வானவேடிக்கைகள் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்று உலகில் பல்வேறு இடம். அதைத் தொடர்ந்து 2024 ஜனவரியின் ஆரம்பங்களில் ஜனவரி 15 தொடக்கம் 28 வரை ஆஸ்திரேலியாவின் ஓப்பன் டென்னிஸ் ஆனது கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியானது ஆரம்பமானது. இதில் ஆரம்ப கட்டத்தில் பயிற்சி போட்டிகளில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து வீரர்கள் போட்டியிட்டனர். இது ஜனவரி 15 தொடக்கம் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற விளையாட்டு நிகழ்ச்சியாக காணப்படுகின்றது. தொடர்ந்து 2024 ஜனவரி 13ஆம் தேதி தாய்வான் ஜனாதிபதி மற்றும் சட்டமன்ற தேர்தல் இடம்பெற்றன. இது உலகில் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட்ட அரசியல் நோக்கர்களாலும் அரசியல் விமர்சகர்களாலும் உலக நாடுகளினாலும் முக்கியமாக நோக்கப்பட்ட ஒரு செயலாக காணப்படுகின்றது. ஏனெனில் தாய்வானுக்கும் சீன மக்கள் குடியரசுக்கும் இடையிலான பிரச்சனைகள் அல்லது முரண்பாடுகள் தொடர்பாக இந்த தேர்தலானது பாரிய தாக்கத்தினை செலுத்தும் என்ற நோக்கத்தில் தேர்தலானது முக்கியமாக நோக்கப்பட்ட ஒரு தேர்தலாக காணப்பட்டது. அதே ஜனவரி 13ஆம் தேதி ஆப்பிரிக்க கிண்ணம், ஆப்பிரிக்க கப் ஆஃப் நேஷன், AFCON அழைக்கப்படுகின்ற ஆப்பிரிக்க உதைப்பந்தாட்ட போட்டியான AFCON உதைப்பந்த போட்டியான 34வது தொடராக ஜனவரி 13 தொடக்கம் பிப்ரவரி 11 வரையான போட்டியானது ஐவரி கோஸ்டில் தொடங்கப்பட்டது. இதில் முக்கியமான ஆப்பிரிக்க தேசிய கால்பந்து அணிகள் பல போட்டியில் இடம்பெற்றது. இது உண்மையில் AFCON 2023ஆம் ஆண்டுக்கான போட்டியாக இது நடைபெற்றது. 34வது தொடராக இப்போட்டி இடம்பெற்றிருந்தது. 2024 ஜனவரி 15ஆம் தேதி இடம்பெற்ற முக்கியமான மற்றொரு நிகழ்வாக குடியரசுக் கட்சியின் முதல் 2024 ஜனாதிபதி வேட்பாளராக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருக்கான போட்டியாக அயோவா ரிபப்ளிகன் கவுண்டியில், அதாவது தேர்தல் கழகத்துக்கான அமெரிக்க தேர்தல் கழகங்களில் ஒன்றான அயோவா தேர்தல் கழகத்துக்கான வேட்பாளர் போட்டிக்காக முதலாக ஒரு தேர்தல் போட்டியானது இடம்பெற்றது. அதே போன்று உலக பொருளாதார மன்றம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் WEF மாநாடானது டாவோஸ் சுவிட்சர்லாந்து டாவோஸ் என்ற நகரில் இடம்பெற்றது. இதில் உலக தலைவர்கள், பொருளாதாரவியலாளர்கள், பொருளியல் அறிஞர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் போன்ற பொருளாதார மீட்சி அல்லது பொருளாதாரத்தினை எவ்வாறு மீட்டெடுப்பது தொடர்பான விவாதங்களில் ஈடுபட்டிருந்தனர். இது உலகில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வாக காணப்படும். அதைத் தொடர்ந்து முன்பு நான் குறிப்பிட்டது போல 2024 ஜனவரி 15 ஆஸ்திரேலியா ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் போட்டியானது முதல் போட்டியானது ஆரம்பமானது. இதுவே 2024ஆம் ஆண்டுக்கான முதலாவது டென்னிஸ் கிராண்ட்ஸ்லாம் போட்டியாக மெல்போர்னில் ஆரம்பித்திருந்தது. இத்தாலியில் பிராந்திய தேர்தல்கள் இடம்பெற்றிருந்தன. உள்ளூர் நிர்வாகங்களுக்கான தேர்தல்களாக இவை இடம்பெற்றிருந்தன. இது இடம்பெற்றது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி இத்தாலியில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வாகும். மற்றொரு முக்கிய நிகழ்வாக ஜனவரி 26ஆம் தேதி
இந்தியாவின் 74வது குடியரசு தினம் புதுடில்லியில் மாபெரும் இராணுவ அணிவகுப்பு மற்றும் கொண்டாட்டங்களுடன் ஆரம்பமானது. இப்போ இதில் கலாச்சார பன்முகத்தன்மை மற்றும் இராணுவ பலம் என்பதை வெளிப்படுத்தும் விதமான கண்காட்சிகள், அணிவகுப்புகள் என்பன இடம்பெற்றிருந்தன. இதுவும் ஜனவரியில் இடம்பெற்ற ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படும். ஜனவரியில் தொடங்கி முடிவுற்ற நிகழ்வுகள் சில காணப்படுகின்றன. அவை முதலாவது உலக பொருளாதார மன்றம் WEF-இன் மாநாடானது ஜனவரி 19 முடிவுற்றது. இதில் வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்து முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டிருந்தன. அதேபோன்று ஆப்பிரிக்க கண்டத்தில் குழு நிலைகளிலிருந்து அணிகள் நக் அவுட் சுற்றுகளுக்கான இடங்களுக்கு அணிகள் நகர்ந்திருந்தன. நாம் ஜனவரி மாதத்தில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளாக இவற்றினையே நாம் காணலாம். இதில் மிக சுருக்கமாக கூறுவதாயின் அரசியல் மற்றும் நீதித்துறை தொடர்பான விடயங்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமை மாற்றம் இடம்பெற்றது. தாய்வானுக்குரிய தேர்தல் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளருக்கான தேர்தல் இடம்பெற்றிருந்தன. அடுத்த விடயமாக பொருளாதார மற்றும் வணிகம் தொடர்பாக உலக சந்தை, உலக பொருளாதார மன்ற விவாதங்கள், வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் போன்றவற்றின் விவாதங்களும் அவற்றின் முடிவுகளும் காணப்பட்டன. விளையாட்டுகளை நோக்குகின்ற போது ஆப்பிரிக்க கண்டம் மற்றும் ஆஸ்திரேலிய ஓப்பன், கிராண்ட் ஸ்லாம் தொடர்கள் காணப்பட்டன. சமூக மற்றும் கலாச்சார விடயங்களில் கோல்டன் குளோப், பெஸ்ட் ஆஃப் போன்ற விருதுகளுக்கான நொமினேஷன்கள் அல்லது அவற்றுக்கான பரிந்துரைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இவையே 2024 ஆண்டு ஜனவரி மாதத்தில் உலகில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளாக காணப்படுகின்றன. இனி நாம் 2024 பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன விடயங்கள் இடம்பெற்ற என்பது தொடர்பாக மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி.